வணக்கம். இப்போ நான் ஸ்ரீலங்காவில கொழும்புல இருக்கேன். கொழும்புல சி ஸ்ட்ரீட் கடற்கரைக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிற இந்த தெருவுக்கு கடற்கரை தெரு என்று சொல்கிறார்கள். அங்க இருக்கிறேன். இது எனக்கு பின்னால இருக்கிற இந்த இடம் ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம். இங்க சிகாகோவிற்கு சர்வமத பாராளுமன்றத்திற்காக சென்ற சுவாமி விவேகானந்தர் 4 ஆண்டுகள் ஐரோப்பாவில் அமெரிக்காலையும் முழுக்க சுற்றுப்பயணம் செய்துவிட்டு அவர் இந்தியாவிற்கு வரும்போது அப்போது இருந்த கப்பல் போக்குவரத்தின் அடிப்படையில கொழும்புலதான் அப்ப துறைமுகம் இருந்தது. அதனால முதல்ல கொழும்புலதான் இறங்கினார். 1893 சிகாகோல பேசினார். செப்டம்பர் 11 1897 அவர் கொழும்புல இறங்கினார். இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் அப்போது இருந்த மிகப்பெரிய வரவேற்பு விவேகானந்தருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. அதனால அவர் இந்தியாவிற்கு வரும் முன்னாக முதல்ல கால் வைத்த இடம் கொழும்பு. இங்க ஒரு அற்புதமாக உரையாற்றிய மண்டபம் தான் அங்க விவேகானந்தா ஹால்ல வச்சுதான். அப்படிப்பட்ட ஒரு இடம் அது. இதை பற்றி ராமகிருஷ்ண மடத்துல அற்புதமா ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். கொழும்பு முதல் அல்மோரா வரை. அல்மோரான்றது பாரத நாட்டினுடைய வடக்கு பகுதி. கொழும்புல அவர் பேசிய முதல் உரையிலிருந்து அல்மோரா வரைக்கும் அவர் பேசிய அத்தனை உரைகளையும் தொகுத்து ஒரு புத்தகமாக நீங்க அதை அவசியம் வாசிக்கணும். அதுலதான் சுவாமி விவேகானந்தர் எதிர்கால இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி கோவில் இடமெல்லாம் பேசியிருக்கிறார். அவரது 4 ஆண்டு கால மேற்கத்திய நாடுகள் அனுபவத்தை வைத்துக் கொண்டு அவர் பேசிய அந்த உரைகள் மிக சிறப்பானது. தமிழ்நாட்டுல அவர் பாம்பன்ல பேசியிருக்காரு, பரமக்குடியில பேசியிருக்காரு, ராமநாதபுரத்துல பேசியிருக்காரு, மானாமதுரையில பேசியிருக்காரு, அப்புறம் மதுரையில பேசியிருக்காரு, கும்பகோணம், சென்னை, அப்படி பல இடங்களுக்கு பேசினார் விவேகானந்தர். அதுல மதுரை ராமநாதபுரம் மாவட்டத்துல மாத்திரம் 4 இடங்கள்ல பேசியிருக்காரு. அதனால அந்த பெருமை அந்த மாவட்டத்தை. இது கொழும்புல விவேகானந்தர் பேசிய இடம். நான் கொழும்பூருக்கு வந்திருக்கிறேன். வந்த இடத்துல இப்படி மாதிரி ஒரு வரலாற்று நிகழ்வை உங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இதை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பிச்சேன்.